அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாதத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. ஜூலை மாதம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்த உதவா வீடு, மனை, வாகனம், சொத்துகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இருப்பினும் உங்கள் தகுதி அறிந்து அதற்கேற்ப திட்டமிடுங்க. மற்றும் உங்கள் வருமானத்தில் 30க்கும் அதிகமான கடன் வரம்பை மீறாதீங்க. கடன் தொகை அதிகரிச்சதுன்னா திருப்பி செலுத்துவதில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும். உங்கள் வளர்ச்சியின் மூலம் சுய திருப்தி அடைய முடியும். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவும். உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பயணங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளன. உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மேம்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலகட்டம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவது பற்றி நிறைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கலாம். முன்னோர்களின் ஆசியால் மனநிறைவை பெற முடியும். எனவே உங்கள் முன்னோர்களை தவறாமல் வணங்குங்க. காதல் உறவுகளால் மகிழ்ச்சி அடைய முடியும். பெற்றோரின் ஆதரவுடன் உங்கள் காதல் உறவு திருமண உறவாக மாற வாய்ப்பெலாம் இருக்குது. தனிநபர்கள் பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பாங்க. மேலும் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். இருப்பினும் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது மனக்கவலைகளை ஏற்படுத்தும். எனவே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வாக்குவாதங்களை தவிர்த்து அனைவரிடமும் அனுசரித்து செல்லுங்க. உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட இது உறுதுணையான மாதம். காதல் உறவுகளில் விழுவதை தவிர்க்க எதிர்பாலினத்தவருடன் வரம்புகளையும் தூரத்தையும் பராமரிக்கணும். இருப்பினும் அனைத்து சிரமங்களையும் கடந்து உங்கள் கல்வி நோக்கங்களை அடைவது சாத்தியம்தான். ஆசிரியர்களின் ஆதரவை பெற முடியும். அடுத்தது நான் பார்க்க போகிறது காதல் மற்றும் குடும்ப உறவு. அதை பற்றி தான். அன்பான உறவுகள் மூலம் மகிழ்ச்சியை பெற சூளை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பெற்றோரின் ஆதரவுடன் உங்கள் காதல் துணையில் கரம் பிடிக்கலாம். இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். தனிநபர்கள் தங்கள் துணையை கண்டுபிடித்து காதல் உறவுகளில் ஈடுபடுவாங்க. மேலும் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். குறுகிய பயணங்கள் மூலம் உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் சுட்டிக்காட்டப்படுது. இது காதல் உறவுகளில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதில் உறுதுணையாக இருக்கும். உங்கள் துணைக்கு நீங்கள் பரிசுகளை வாங்கி அளிக்கலாம். இதனால் உறவில் நெருக்கம் கூடும். உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட பெற்றோருக்கு உங்களால் ஆதரவளிக்க முடியும். அது அவர்களின் குடும்பத்தினரின் ஆதரவை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் உற்றார் உறவினர் மூலம் நீங்கள் நிதி உதவி பெறலாம். உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட உங்கள் ஈகோவை குறைக்கணும். மாணவர்கள் கல்வியில் தங்கள் நோக்கங்களை அடைய எதிர்பாலினத்தினுடன் வரம்புகளை பேணவும் காதல் உறவுகளில் இருந்து விலகி இருக்கவும் பரிந்துரைக்கப்படுது. மேலும் நீங்கள் மூத்தவங்கள்ட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். இந்த கோபத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் மனக்கவலைகளை ஏற்படலாம். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது நிதி நிலைமை. இந்த மாதம் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு வரவேற்கத்தக்க மாதமாக இருக்க போகுது. எனவே வீடுகள், நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதன் மூலம் செல்வத்தை மேம்படுத்த உங்கள் வருமானத்தை இவற்றில் முதலீடு செய்யுங்க. உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் சொத்துக்கள் மூலம் வருமானம் பெற வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் விற்கப்படாத மூதாதையர் சொத்துக்களை விற்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வெளிநாட்டு நிலங்களில் இருந்து பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. உங்கள் வருமான முன்னேற்றத்திற்கு பிற மதத்தினரும் ஆதரவாக இருக்கலாம். மேலும் புதிய இடங்களுக்கு இடமாற்றம் செய்வது நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இருப்பினும் இழப்புகளை தவிர்க்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து திடீர் நிதி வளர்ச்சி நடவடிக்கைகளில் உங்கள் பணத்தை முதலீடு செய்வதிலிருந்து விலகியிருங்க.
கடவுள் வழிபாடு மற்றும் மகான்களை தவறாமல் வழிபடுவதன் மூலம் உங்கள் நிதி நிலைமை மேம்பட வாய்ப்புள்ளது. அடுத்தது வந்து உத்தியோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும். உங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வேலை மற்றும் இருப்பிட மாற்றங்கள் சாத்தியமாகும். உங்கள் தற்போதைய பாத்திரத்தில் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் பணியிடத்தில் வெற்றியையும் பெயரையும் புகழையும் பெற்றுத்தரலாம். இருப்பினும் நீங்கள் பின்பற்றும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உங்கள் பணியிடத்தில் உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம். இதனால் உங்கள் முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கலாம். எனவே உங்கள் தொழிலில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காண நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. அடுத்தது வந்து தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மேற்கொள்ளும் வியாபாரத்தின் மூலம் நிதி நிலைமையில் வளர்ச்சி காண்பீங்க. தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் முதலீடுகள் மூலம் சிறந்த ஆதாயம் மற்றும் வருமானம் காண்பீங்க. உங்கள் தொழில் கூட்டாளி உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்கள் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்கை மூலம் தொழில் வளர்ச்சி காணும். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. இதன் மூலம் உங்கள் நிதி நிலைமையெல்லாம் மேம்பட வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது ஆரோக்கியம். முதுகெலும்பு மற்றும் நரம்புகள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருந்து மீள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எனவே இந்த பகுதிகளில் சிக்கலை எதிர்கொண்டால் நீங்கள் வந்து சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் அதிலிருந்து நிவாரணம் பெறலாம். இருப்பினும் முகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் உங்கள் தோற்றம் பாதிக்கப்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்யணும். முறையாக மருந்து சாப்பிடணும். லட்சுமி தேவியை வழிபடுறது பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பேண உதவும். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது மாணவர்கள். இந்த மாதம் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவாங்க. மாணவர்கள் காதலில் விழாமல் இருக்க எதிர்பாலினத்தவுடன் இடைவெளி பராமரிக்கணும். இந்த மாதம் நீங்கள் கஷ்டங்களை சமாளித்து உங்கள் இலக்கை அடைவதில் வெற்றி பெறுவீங்க. ஆசிரியரின் வழிகாட்டுதல்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற உதவிகரமாக இருக்கும். விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்கள் தங்களை விட மூத்தவர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். இது உங்களுக்கு கவலை அளிக்கலாம். உங்கள் கவனம் சிதறலாம். எனவே பிறரிடம் வாக்குவாதங்கள் மேற்கொள்வதை தவிருங்க. சுமூகமான உறவை மேற்கொள்ளுங்க. கல்வியில் உங்கள் இலக்குகளை அடைய அமைதியுடன் செயல்படுங்க. அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது சுப தேதிகள் 2, 3, 4, 5, 6, 14, 15, 16, 19, 20, 25, 26, 30. இது வந்து சுப தேதிகள். அடுத்தது வந்து அசுப தேதிகள் 7, 8, 12, 13, 21, 22, 23, 24. இது வந்து அசுப தேதிகள். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூலை மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.